ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ட்ரான்ஸ்ஃபரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து. ஸோ அந்த ஒரு டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஏன்னா அதுலேருந்து கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கிங்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க. இல்லை உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஒரு நர்சஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டீங்க 2 to 3 இயர்ஸ் வந்து. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் வேறு ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை நான் 1 இயர் தான் ஆகுது, எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி எல்லாமே நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கஃபல் சேஞ்ச் அப்படின்னா என்ன, கஃபீல்னா என்ன, அந்த ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க ஸ்பான்சர்ஷிப் உண்டான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன சிஸ்டர், இப்போ வந்து இக்காமா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுதான் என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். கஃபீல் அப்படின்னாக்க கஃபீலும் ஸ்பான்சர்ஷிப் ரெண்டுமே வந்து ஒன்று தான். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டாஃப் அப்படின்னா எனக்கு மேலே ஒரு கம்பெனியில் வந்து ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இக்காமா நம்மளுடைய எல்லா ப்ராசஸுமே வந்து, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளுடைய ரேஷன் கார்டு, இந்தியாவில் ஒரு ரேஷன் கார்டு ஒரு அத்தாரிட்டி இருக்கிற மாதிரி இவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி, ஒரு ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்க சவுதியில் இருக்கலாம். அதை வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எவ்ரி 3 மந்த்து இல்லை எவ்ரி 4 மந்த் என்ன செய்வாங்கன்னா கம்பெனியில் உள்ளவங்க ரினிவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க நமக்கு ரினிவல் பண்ணுறதுனால நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க தான் நம்மளுடைய கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு கம்பெனியில் உள்ளவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா ரினிவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனியில் உள்ள பர்சன் தான் நமக்கு என்னது கஃபீல், நம்மளுடைய ஸ்பான்சர்ஷிப். அவங்க தான் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்கள தான் கஃபீல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். கஃபலா சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறான். கஃபலா சேஞ்சஸ் அப்படின்னாக்க இப்போ நான் இந்த ஸ்பான்சர்ஷிப்ட இருந்து இன்னொரு கஃபீல்கிட்ட நான் போக போகிறேன். அதுதான் என்ன அப்படின்னா கஃபலா சேஞ்ச் ஸ்பான்சர்ஷிப். இப்போ இவங்கக்கிட்ட இருந்து எனக்கு என்ன ஆகும்னா இவங்க என்ன செய்வாங்க, நமக்கு விசாவாக இருக்கட்டும் இக்காமா இருக்கட்டும் எல்லாமே என்ன செய்யணும்னா இவங்களுடைய அண்டர்லேருந்து எனக்கு வந்து கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு வந்து? ஸோ இப்போ இவங்கக்கிட்ட இருக்கிற விசாவும் இவங்கக்கிட்ட இருக்கிற இக்காமாவும் இவங்கக்கிட்ட இருந்து இவங்கக்கிட்ட போனோம் அப்படின்னாக்க பழசிட்ட இருந்து புதுசுக்கு போகணும். நம்ம ஒரு புது இடத்துக்கு போக போகிறோன்னா புது இடத்துல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து எங்ககிட்ட செலக்ட் ஆகியிருக்காங்க, ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க இந்த மெயில் அனுப்பும்போது அவங்க என்ன செய்வாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ணால் நம்மளுடைய இக்கமாக என்ன செய்யும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்மளுடைய விசாவும் என்ன செய்யணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸ்பான்சர்ஷிப் டோட்டலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இவங்களுடைய அண்டரில் நமக்கு வந்துடும். இதுதான் என்ன அப்படின்னா கஃபீல் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகே, இது மாதிரி எத்தனை முறை நம்ம வந்து கஃபலா வந்து சேஞ்ச் பண்ணலாம், கஃபீல் ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர், தேர்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோர்த் ட்ரான்ஸ்ஃபர்னு அப்படி இருந்துகிட்டே இருக்குது நமக்கு வந்து. இப்போ இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க, ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு அந்த சேலரியோ எதுவுமே வந்து செட் ஆகலை அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க, அங்கேருந்து இன்னொரு இடம். அப்போது எப்படி இந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க ஒரு சிலர், நான் சொல்ல வரேன் எப்படி நானும் யோசிச்சிருக்கேன் அதை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க அப்படின்னா, நமக்கு ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர் போய்கிட்டே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க, பழசுலேருந்து புதுசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க அப்படின்னா அந்த புது கம்பெனி உங்களுக்குரிய அமௌண்ட் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா பே பண்ணுவாங்க. ஒரு 2000லேருந்து 4000 ரியால் மட்டும்தான் பே பண்ண வேண்டியது இருக்குது. நான் எல்லாமே கூகுளில் செக் பண்ணேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய கம்பெனி எந்த புது கஃபீல் புது ஸ்பான்சர்ஷிப் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப்க்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து கேட்பாங்க இது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரா இல்லை செகண்ட் ட்ரான்ஸ்ஃபரான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபுல் பேமெண்ட்டுமே வந்து இவங்க தான் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இல்லை இப்போ நீங்கள் இங்கே முடிச்சிட்டிங்க, ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டு செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்க அப்படின்னாக்க பாதி அமௌண்ட் நீங்களும் பாதி அமௌண்ட்டு புது எம்ப்ளாயரும் என்ன செய்யணும் அப்படின்னா ஓல்டு எம்ப்ளாயருக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும்.
இல்லை எனக்கு இது தேர்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஓல்டு கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணிட்டு நியூ கம்பெனிக்கு நீங்கள் வந்து மாறிக்கணும். 4th 5th அது மாதிரிலாம் போகும்போது முழு அமௌண்ட்டுமே வந்து நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கும் என் ஸ்டாஃபை ஒர்க் பண்ணிவிட்டு என்ன மாதிரி மாறுறது என்ன மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நமக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இங்கே வந்து உண்டு. அதனால தான். ஏன்னா பெட்டர் சேலரிக்கு வந்து நீங்களும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா போக முடியும். ஏன்னா நாங்கள் வரும்போது வந்து வெறுமனே 3500 சேலரி தான் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு பின்னாடி வர ஜூனியர்ஸ்க்கெல்லாம் வந்து 4000 ரியால் என்ன செய்கிறாங்கன்னா சேலரி வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் அப்போ இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும்போதும் அதுவும் என்ன செய்யலை, அவங்க வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து ப்ரொலாங்டாக அதாவது லாங் டேர்மாக நம்ம வந்து அவங்கக்கிட்டே என்ன செய்ய முடியாதுன்னா ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ என்ன செய்யாது, நிறைய பேருக்கு வந்து தெரியாது. என்னுடைய சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி வந்து பார்க்காதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன செய்யாதுன்னா தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான், ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னா சொல்லிட்டு போங்க. இது போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பற்றி நான் பேசலாம். தேங்க்யூ, பபாய், see you.